ஹலோ ஆல் டுடேஸ் டாபிக் ராவோஸ் ஐஏஎஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் இது வந்து டெல்லியில் இருக்குது. இந்த இன்ஸ்டியூட் இருந்த பில்டிங்கோட பேஸ்மெண்ட்டில் ஹெவி ரெயின்னால் வெள்ளம் ஏற்பட்டிருக்கு. ஃப்ளட்டிங்னால் வந்து பார்த்திங்கன்னா 3 ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க. எப்படி அவங்க வந்து அங்கே ட்ராப் ஆனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பேஸ்மெண்ட்டில் அந்த இன்ஸ்டியூட்டுடைய லைப்ரரி செயல்பட்டுட்டு வந்திருக்கு. ஸோ லைப்ரரி வந்து பேஸ்மெண்ட்டில் எப்படி அலோவ் பண்ணாங்க? யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ஹேபிடேஷனுக்கு சட்டப்படி பேஸ்மெண்ட்டில் அலோவ் கிடையாது. வென்டிலேஷன் அங்கே ப்ராப்பராக இருக்காது அப்படிங்கிறக்காக பேஸ்மெண்ட்டை யூஸ்வலாக நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா ஸ்டோரேஜ் பர்பஸ், பார்க்கிங், எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லைனா வந்து ஜென்ரேட்டர்ஸ் இந்த மாதிரியான பர்பஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹேபிடேஷனுக்கு அலோவ் பண்ணலை கவர்மெண்ட். பட் அப்படி இருந்தும் அதை மீறி சட்டத்துக்கு மீறின ஒரு லைப்ரரி அங்கே செயல்பட்டு வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் இறந்து போயிருக்காங்க. ஈவன் தோ அங்கே ஒரு பம்பிங் அரேஞ்ச்மெண்ட்ஸாவது ப்ராப்பராக இருந்துருந்துச்சுன்னா அவங்கள வந்து நம்ம கண்டிப்பாக காப்பாற்றிருக்க முடியும். ஸோ இதை தொடர்ந்து 13 கோச்சிங் சென்டர்ஸ் வந்து சீல் பண்ணப்பட்டிருக்கு ப்ராப்பரான ஒரு சேஃப்டி மெஷர் இல்லாததுனால. ஸோ இது இன்ஸ்பெக்ஷன் கரெக்டான டைமில் இருக்கணும் அப்படிங்கிற நோட்டில் வந்து இதை பேசியிருக்காங்க. வைடனிங் கான்ஃப்ளிக்ட் ஆன் அன் எல்யூசிவ் பீஸ் இன் வெஸ்ட் ஏஷியா. வெஸ்ட் ஏஷியாவில் வந்து பதட்டமான சூழ்நிலை நிறுவறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காசா வார் தான். சரிங்களா? ஸோ காசா சிட்டியை கைப்பற்றக்கான ஒரு முயற்சியில் தான் இஸ்ரேல் ஆகட்டும் பாலஸ்தீனிய அமைப்புகளான ஹமாஸ் ஆகட்டும் ஈடுபட்டுருக்காங்க. இதனால பல கான்ஃப்ளிக்ட் வந்து உருவாகுது. ரீசண்டாக நடந்த ராக்கெட் அட்டாக் எந்த சிட்டியில் நடந்துச்சுன்னா இஸ்ரேலில் மஸ்தல் ஷாம்ஸ் அப்படிங்கிற ஒரு சிட்டியில் நடந்துச்சு. சரிங்களா? மவுண்ட் ஹெர்மன் அப்படிங்கிற ஒரு மவுண்ட்டுக்கு பக்கத்தில் கோலன் ஹைட்ஸில் வந்து இந்த ஒரு ராக்கெட் அட்டாக் நடந்துச்சு. இதில் வந்து 12 யூத்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க. இதுக்கு வந்து இஸ்ரேலும் யூஎஸும் யாரை குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னா ஹெஸ்பல்லா அப்படிங்கிற ஒரு மிலிட்ரி குரூப், ஷியா மிலிட்ரி குரூப்பை சார்ந்தவங்களை வந்து குற்றம் சாட்டுறாங்க. இவங்க லெபானிஸை சார்ந்த ஒரு மிலிட்ரி குரூப். சரிங்களா? ஷியா மிலிட்ரி குரூப் இவங்க லெபானின் கண்ட்ரியை சார்ந்தவங்க. ஸோ அதுக்கு அந்த ஹெஸ்பல்லா அமைப்பு வந்து மறுத்திருக்காங்க, நாங்கள் இந்த அட்டாக் பண்ணலைன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஈவன் தோ வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 7, 2023 ஹமாஸ் ஏற்படுத்தின ஒரு அட்டாக்ல 1200 இஸ்ரேல் மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அப்பாவி மக்கள் வந்து இறப்பதை தடுக்கணும் அப்படின்னா இந்த காசா வார் கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வரணும் அப்படிங்கிற நோட்டில் வந்து இந்த டாபிக் பேசியிருக்காங்க. எல்யூசிவ் அப்படின்னா ஈஸியாக கேட்ச் பண்ணிக்கவோ ஃபைன் பண்ணவோ ரிமெம்பர் பண்ணவோ முடியாது. ஒரு மலுப்பலான புதிராகவே இருக்கும். அதுதான் வந்து எல்யூசிவ். ஓகேங்களா? ஒரு மலுப்பலான ஒரு பதிலாக தான் இருக்கும் அப்படிங்கிறதான் வந்து எல்யூசிவ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு க்ளூ என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா எள்ளுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எள்ளை வந்து நாங்கள் சிவபெருமானுக்கு ஈஸியாக வந்து நம்ம கொடுத்துட முடியாது. ஏன்னா அதுக்கு நிறைய மலுப்பலான சாங்கியங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எள்ளு அப்படிங்கிற ஒரு பொருளை சிவபெருமானுக்கு ஈஸியாக நம்ம கொடுத்துட முடியாது. அதுக்கு மலுப்பெல்லாம் நிறையா சொல்லுவாங்க. பண்டிதர்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஈஸியாக கேட்ச் பண்ணிக்க முடியாது, ஃபைன் பண்ண முடியாது, ரிமெம்பர் பண்ண முடியாது. நாட் ஈஸி டு கேட்ச், ஃபைண்ட், ரிமெம்பர். இதுதான் வந்து எல்யூசிவ். நெக்ஸ்ட் ஒன் அவுட் போஸ்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் மிலிட்ரி கேம்ப் வந்து மெயின் ஆர்மியிலேருந்து வந்துட்டு பிரிஞ்சு வந்து எனிமியினுடைய மூமெண்ட்டை வாட்ச் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க தான் அவுட் போஸ்ட். ஓகேங்களா? அதாவது இங்கே ஒரு மெயின் கேம்ப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதிலிருந்து ஒரு ஸ்மால் பார்ட் ஆஃப் த மிலிட்ரி கேம்ப் இங்கே வந்து எனிமீஸோடைய மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு வாட்ச் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க தான் வந்து அவுட் போஸ்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் ரேஜிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அவுட் போஸ்ட்டுக்கு இன்னொரு மீனிங்கும் சொல்லலாம். அதாவது குரூப் ஆஃப் பில்டிங் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஒரு லோன்லி பார்ட் ஆஃப் த கண்ட்ரியில் இருக்கும், அதையும் வந்து அவுட் போஸ்ட்னு சொல்லுவோம். அதாவது கண்ட்ரிக்கு அவுட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் டவுன் இல்லை குரூப் ஆஃப் பில்டிங் இதையும் வந்து அவுட் போஸ்ட்னு சொல்லுவோம். சரிங்களா? மொத்தத்தில் மெயின் பார்ட்லேருந்து பிரிந்த ஒரு ஸ்மால் பார்ட் அது வந்து ஆர்மி ட்ரூப்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்ஸோ டவுனோ இருக்கலாம். அதுதான் வந்து அவுட் போஸ்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் ரேஜிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கரை வெளிப்படுத்துறது. சரிங்களா? அல்லது கண்டினியூ வித் கிரேட் ஃபோர்ஸ், ரெண்டுமே வந்து ரேஜிங் தான். ஓகேங்களா? ஒரு ஷோ ஆங்கர்னு சொல்லுவோம் இல்லையா, கோபத்தை வெளிப்படுத்துறது. அதே மாதிரி கிரேட் ஃபோர்ஸில் வந்து கண்டினியூ ஆகிறது, ரெண்டுமே வந்து ரேஜிங். ஓகே? ஸோ ஆங்கரை வெளிப்படுத்தும் பொழுது கிரேட் ஃபோர்ஸாக தான் அது கண்டினியூ ஆகும்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேஜ்னு பார்த்துருப்போம்ல,
ரேஜ் அப்படின்னா ஆங்கர். ஸோ ரேஜிங்னாலும் வந்து கோபத்தை வெளிப்படுத்துதல், கிரேட் ஃபோர்ஸில் கண்டினியூ ஆகிறது தான். நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ராங் ஹோல்டு அப்படின்னா நிறைய சப்போர்ட் இருக்கிறது. ஓகேங்களா? ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கோ இல்லை வந்து ஒரு பிலீஃப்க்கோ ஒரு பர்டிகுலர் நம்பிக்கைக்கோ வந்து ஒரு மக்கள் நம்புவாங்க இல்லையா? இல்லை ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ராங் ஹோல்டு. நம்பிக்கை அங்கே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் அங்கே வந்து நிறையா இருக்கும். அதுதான் வந்து ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க, அதனால சப்போர்ட் நல்லாயிருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காஷியஸ் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. டேஞ்சரை அவாய்ட் பண்ணுறக்காக ரொம்ப காஷியஸாக இருக்கிறது. இது வந்து நார்மலான வேர்ட் தானே, ஒரு ரிமைன் பர்பஸ்க்காக எடுத்துகிட்டு வந்தேன். கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது நம்ம யூஸ்வலாக நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஃபைட், ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் தான் வந்து கான்ஃப்ளிக்ட். சண்டை, ஒரு சமரசம் இல்லாத ஒரு தன்மை, டிஸ்அக்ரிமெண்ட் தான் வந்து கான்ஃப்ளிக்ட். ஸ்பைரல் இன்டூ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா குயிக்காக ஒர்ஸ் ஆகிறது, டிஃபிகல்ட் ஆகிறது, ஒரு சுச்சுவேஷன் ஈஸியாக சரிவு நிலைக்கு தள்ளப்படுறது. சரிங்களா? சரியில்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்குறது தான் வந்து ஸ்பைரல் இன்டூ. நெக்ஸ்ட் ஒன் ஆல் அவுட் வார் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 2-3 பார்ட்டிஸ் வந்து அதர் பார்ட்டியை டாமினேட் பண்ணுறது, டிஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது தான் வந்து ஆல் அவுட் வார். இங்கே ஏன் அதை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த காசா வார்னால ஆல் அவுட் வார் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இப்படி ஒரு 2-3 கண்ட்ரீஸ் இருக்காங்க அப்படின்னா இவங்க 3 பேரும் ஒன்றாக சேர்ந்து இன்னொரு கண்ட்ரி, அதர் கண்ட்ரியை வந்து டாமினேட் பண்ணுறது தான் வந்து ஆல் அவுட் வார்னு சொல்கிறோம். சரிங்களா? சிம்பிள். நெக்ஸ்ட் ஒன் ப்ரொவோக்டு அப்படின்னா ஒரு ஸ்டிமுலேட் பண்ணுறது. ஓகேங்களா? ஒரு ஒரு கிவ் ரைஸ் டு எ ஃபீலிங், ஒரு ஃபீலிங்க்கு வந்து ஒருத்தங்களை வந்து தூண்டி விடுறது. அதாவது ஏதாவது ஒருத்தங்க நம்ம ஒன்றை பேசி நம்மளை ஆங்க்ரியும் அப்செட்டும் ஆக்க ட்ரை பண்ணுறாங்க இல்லையா? அதுதான் வந்து ப்ரொவோக். சரிங்களா? நம்மளை ப்ரொவோக் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லுவோம். நம்மளை ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க, தூண்டுவாங்க. நம்மளுடைய ஃபீலிங் ரியாக்ஷனை வந்து தூண்டி விடுறது, அப்செட் ஆக்க ட்ரை பண்ணுறது தான் வந்து ப்ரொவோக்ட். பை லாஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் அத்தாரிட்டி உருவாக்குன ஒரு சட்டம். அது தனிநிலை சட்டம். சரிங்களா? அவங்க மட்டுமே, அந்த லோக்கல் குரூப் ஆஃப் பீப்புள் மட்டுமே ஃபாலோ பண்ணிக்குவாங்க. அதுதான் வந்து பை லாஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் ட்ராஜிக் அப்படின்னா ரொம்ப வந்து சேடான ஒரு விஷயம் இருக்கும். அதாவது ஒரு டெத் இன்சிடென்ட்னால நடக்கக்கூடிய ஒரு சோகமான சூழ்நிலை தான் வந்து ட்ராஜிக்னு சொல்லுவோம். ட்ராஜிக் ஆக்சிடென்ட்ஸ்னு சொன்னோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து இதை பற்றி தான் சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப சோகமான இறப்பு நிகழ்ந்த ஒரு ஆக்சிடெண்ட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன் ட்ராப்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கிக்கிறது. ஒரு இடத்துல போயிட்டு எஸ்கேப் ஆக முடியாமல் ஒரு டேஞ்சர் பிளேஸில் போய் சிக்கிக்கிறது தான் வந்து ட்ராப்டு. ஓகேங்களா? அதே மாதிரி இதுக்கு இன்னொரு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேட்ச் பண்ணியும் வச்சுப்பாங்க இல்லையா? கேட்ச் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லையா ஒரு விஷயத்த, அதையும் வந்து ட்ராப்டுன்னு சொல்கிறோம். சரிங்களா? ஒன்றை வந்து ஒரு பொருளை வந்து ஸ்டோர் பண்ணி கேட்ச் பண்ணி வச்சுருக்கிறோம்ல, அதை ட்ராப்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு பிரச்சனையில் போய் சிக்கிக்கிறதையும் ட்ராப்னு சொல்லுவோம். இன்எவிட்டபிள் அப்படின்னா அவாய்ட் பண்ணவே முடியாதது, அதை ப்ரிவெண்ட்டும் பண்ண முடியாது, தவிர்க்க முடியாது தான் வந்து இன்எவிட்டபிள். இந்த வேர்ட் நம்ம நிறையா டைம் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். எக்ஸ்பிளிசிட்லி அப்படின்னா கிளியராக இருக்கும், ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும், எதையுமே மறைக்காத ஒரு விஷயமா இருக்கும். சரிங்களா? நாட் ஹைடிங் எனிதிங், எதையுமே மறைக்க மாட்டாங்க, ஈஸியாக கிளியராக ஓப்பனாக இருக்கிறதா வந்து எக்ஸ்பிளிசிட். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாட்யூட்டரி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சட்டத்தினால் முடிவு செய்யப்பட்டது தான் வந்து ஸ்டாட்யூட்டரி. டிசைடட் பை லா, சட்டத்திற்கு உட்பட்ட, சட்டத்தினால் உருவாக்கப்பட்டது தான் வந்து ஸ்டாட்யூட்டரி. ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே வந்து ஒரு ஸ்டோரி இருக்குது அப்படின்னா அது சட்டத்தினால் வந்து டிசைட் பண்ணப்பட்டது, சட்டத்தினால் உருவாக்கப்பட்டதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ஹேர்டில்ஸ். உங்களுக்கே தெரியும், தடை தான் ஹேர்டில்ஸ். இதுக்கு க்ளூ என்ன பார்த்துருந்தோம்? ஹார்டான சுச்சுவேஷனும் வந்து கண்டிப்பாக தடை இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். பிரைப்னா இல்லீகல் மணி வந்து ஒரு விஷயத்துக்காக பாஸ் பண்ணிக்கிறது, லஞ்சம் சொல்லுவோம் இல்லையா? அதுதான் வந்து பிரைப். நெக்ஸ்ட் ஒன் டோப்போகிராஃபி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஒரு நில அமைப்பினுடைய ஃபிசிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ். அதாவது ரிவர்ஸ் எங்கே இருக்குது, இல்லை மவுண்டன்ஸ் எங்கே இருக்குது ஒரு பிளேஸில், இந்த மாதிரியான ஒரு இது இருக்கு இல்லையா, சர்வே இருக்கு இல்லையா, இதுதான் வந்து டோப்போகிராஃபின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஒரு மவுண்டைன், ரிவர்ஸ் எல்லாமே எங்கே எப்படி இருக்குன்னு ஒரு ஃபிசிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸை பற்றின ஒரு மதிப்பீடு தான் வந்து, கணக்கெடுப்பு தான் வந்து டோப்போகிராஃபி. ஹஃபாசர்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பேடாக ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கும், எந்த ஒரு ஆர்டருமே இல்லாமல், பிளானுமே இல்லாமல் ஒரு அன்ஆர்கனைஸ்டாக இருக்கிறது தான் வந்து ஹஃபாசர்ட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா லிசர்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹஃபாசர்டை லிசர்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லிசர்ட் எல்லாமே வந்து அன்ஆர்கனைஸ்டான இடத்துல தான் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா? அப்படின்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் டிஸ்ரப்டர். டிஸ்ரப்டர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா
ஒரு விஷயத்த வந்து முடக்கிறது சரிங்களா? ஒன்று நடக்காம தடுக்கிறது தான் வந்து ஸ்டாப் சம்திங் தான் வந்து டிஸ்ரப்டர். நெக்ஸ்ட் ஒன் ஹேபிடேஷன் அப்படின்னா, ஒரு வசித்தலுக்கான பிளேஸ தான் வந்து ஹேபிடேஷன் சொல்லுவோம். லிவிங் இன் அ பிளேஸ் தான் ஹேபிடேஷன். ஸ்டாக் பைல் அப்படின்னா, ஒரு லார்ஜ் சப்ளை ஆஃப் சம்திங் இருக்கும் சரிங்களா? ஒரு ஃப்யூச்சர் யூஸ்க்காக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். நிறைய சப்ளை இருக்கிறதுனால ஃப்யூச்சர் யூஸ்க்காக ஒன்று ஸ்டாக் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா? அதான் வந்து ஸ்டாக் பைல். ஸோ ஸ்டாக்கை வந்து ஃபைல் பண்ணி வச்சுருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்யூச்சர் யூஸ்க்காக. ஓகே ஓகே டுமாரோ சர்டன் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.